காஞ்சிபுரம் அருகே திருட்டு போன நகை பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றப்பிரிவு ஆய்வாளர் மீது பாதிக்கப்பட்டவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேலு. இவரது வீட்டில் 25 சவர நகை மற்றும் 1,60,60,000 ரூபாய் திருட்டு போனது. திருட்டில் ஈடுபட்டவர் குறித்து வடிவேலு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் நகை பணத்தை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குற்றப்பிரிவு ஆய்வாளர் மீது வடிவேலு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வீட்டில் பார்த்த நகையும் 25 சவர நகையும் 1,60,60,000 ரூபாய் பணமும் காணா போயிடுச்சு. சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் நான் புகார் பண்ண அழைச்சேன். போகிறவங்க திருடி இது பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொடுத்த 12 வருஷமாக கொடுத்துனுக்கிற விஜயகுமார் தான் பண்ணியிருக்காரு இந்த வேலையை. பண்ணியிருக்கும் போது நான் காவல்துறைகிட்ட போய் சொல்லும் போது நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் செலவு பண்ணிட்டு இருப்பான். காவல்துறை பழனிகரன் சார் சொல்றாரு, அதாவது கிரைம் பிரான்ச் ஆய்வாளர் சொல்றாரு, இதனால எங்களுக்கு ஒன்றும் இது சரியான பதில் அவர் சொல்ல மாட்டார். நீங்க என்னன்னா நீங்க எங்க வேணா போய் பாருங்க, என்ன இருந்தாலும் ஐவோ நான் தான், நீங்க எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போயிட்டு வேலையை பாருன்னு சொன்னாரு. அதனால மன உளைச்சலாவே இருக்குது. சிறுக சேமிச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு பண்ணியிருக்கேன். தமிழக முதல்வர் இதுக்கு காவல்துறை அதிகாரி கிரைம் பிரான்ச் சிட்லப்பாக்கம் பழனிதரன் சார் மேல நடவடிக்கை எடுத்து. ஏன்னா